அருமை தமிழ் சொந்தங்களுக்கு இளம் மாலை பொழுது இனிய வணக்கம். நான் கடந்த 2-3 தினங்களாக செய்தி தொலைக்காட்சியில் வரும் பல்வேறு தொலைக்காட்சியில் பங்கெடுக்கின்ற குறிப்பாக ஒரு சிலரை பற்றி தெரிய முற்படும் பொழுது, அதாவது செந்தில்வேல் எனப்படுபவர் ஒருவர், இவர் அரசியல் விமர்சகர் என்ற பெயரில் வருகிறார். கோடீஸ்வரன் என்பவர் பத்திரிகையாளர் என்ற பெயரில் அவர் தங்களுடைய கருத்தை வாதங்களை முன்வைக்கிறார்கள். வாதங்களை முன்வைப்பதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது, வைக்கட்டும், தவறல்ல. ஆனால் அவர்களிடம் இருக்கின்ற ஒரு வக்கிர குணம் இருக்கிறது. இந்த வக்கிர குணம் என்பது ஒரு பத்திரிகையாளனுக்கும் சரி, அரசியல் விமர்சகருக்கும் சரி ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்று சொன்னால் நிச்சயம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. அதை ஏற்கவும் முடியாது. அது என்ன பேச்சென்று புரியவில்லை. மற்றவர்கள் டிவிகே கட்சியை பற்றி பேசும் பொழுது, குறிப்பாக தம்பி விஜயை பற்றி பேசும் பொழுது இவர்களுக்கிடையே ஒரு நக்கல் கலந்த சிரிப்பு. அது என்ன நக்கல் கலந்த சிரிப்பு? ஒரு பத்திரிகையாளருக்கு இது அழகா? ஒரு அரசியல் விமர்சகருக்கு இது அழகா? இவர்கள் உண்மையிலேயே பத்திரிகையாளர் தானா, இல்லை விமர்சகர்களா? இரண்டும் கிடையாது. திமுகவின் கைக்கூலிகள். அருமை நண்பர் விமர்சகர் பெருமாள் சொல்கிறார், தம்பி விஜய் அவர்களுக்கு முதலிடமா 2ஆம் இடமா எந்த இடம் என்பது நமக்கு இப்போது கணிக்க முடியாது என்று சொல்கிறார். இப்படி சொல்கின்ற வேளையில் நேற்று முன்தினம் நடந்த வாக்குவாதத்தில் இவர்கள் இருவரும் நமுட்டு சிரிப்பு என்று சொல்வார்களே, இந்த வக்கர சிரிப்பு, அந்த சிரிப்பை உதிர்க்கிறார்கள். அப்படி என்றால் இவர்கள் என்ன எண்ணத்தில் அங்கு வருகிறார்கள்? இது போன்ற பத்திரிகையாளர்களையும் அரசியல் விமர்சகர்களையும் ஊடகங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இதற்கான எதிர்ப்பலை ஒன்று இவர்களுக்கு புரியவில்லை. மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு பேசக்கூடிய சக்தி இவங்களுக்கு கிடையாது. இவர்களுடைய வயதுக்கும் சரி, இவர்களுடைய எண்ணங்களுக்கும் மக்களுடைய மனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி அது நிச்சயமாக தம்பி விஜய்க்கு இருக்கிறது. ஏற்கனவே இதே போன்ற ஒரு மனங்களை கொள்ளை கொள்கின்ற ஒரு ஆற்றல் கொண்ட சக்தி யாரிடம் இருந்தது? புரட்சி தலைவர் எம்ஜிஆரிடம் இருந்தது. உண்மையில் நான் அதை பெருமையோடு சொல்லிக்கொள்வேன். அப்படிப்பட்ட ஒரு அந்த சக்தியை பெற்றவர் இன்று தம்பி விஜய். எனவே இவரை கண்டால் அவர்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மனக்கசப்பு வருகின்றது எனக்கு காரணம் புரியவில்லை. ஆனால் ஊடகவியலாளர்கள் பேசும் பொழுது கவனமாக பேச வேண்டும். அதேபோல் ஊடகங்களும் இது போன்ற உண்மையான தற்குறிகளை, இவர்கள் இருவரும் தற்குறிகள், இந்த தற்குறிகளை இது போன்ற விவாத மேடைக்கு அழைக்கக்கூடாது என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.